இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கிறீங்க. நேற்றைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? இரண்டு காரியம். ஒன்று அருள் சாதனங்கள், இன்னொன்று அருள் கருவிகள். அருள் கருவிகள். அப்போ அருள் சாதனங்களை ஏற்படுத்தியது யார்? இயேசு கிறிஸ்து. அருள் கருவிகளை ஏற்படுத்தியது திருச்சபை. அருள் சாதனங்கள் தன்னிலே ஆற்றல் மிக்கவை. அருள் கருவிகளை பயன்படுத்த அது என்ன வரும்? ஆற்றல் வரும். மக்களை புனிதப்படுத்துவதற்காக, தூய்மைப்படுத்துவதற்காக திருச்சபை ஏற்படுத்தியது தான் இந்த அருள் கருவிகள். அதில் முக்கியமானது திருப்பலி, ஜெபமாலை, இயேசுவினுடைய அந்த பாடுபட்ட சுரூபம் என்றெல்லாம் பார்த்தோம். பரவாயில்ல, எல்லாருக்கும் 10 மார்க்கு. ஏன்னா கரெக்டாக பதில் சொல்கிறீங்க. இப்போ ஜெபமாலை நமக்கு ஒவ்வொரு நாளும் நாம் அதை செய்கின்ற பொழுது, ஜெபமாலையை சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாவினுடைய உடனிருப்பும் ஆண்டவருடைய அந்த பிரசன்னமும் நமக்கு நிரம்ப கிடைக்கிறது. இப்போ ஒரு கேள்வி, திரும்ப 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 சொல்கிறது நல்லதா? ஏன் நம்ம திரும்ப திரும்ப? ஏன்னா அருள் நிறைந்த மரியே ஜெபம்தான். எத்தனை ஜெபம் சொல்கிறோம்? 50 ஜெபம் சொல்கிறோம், இல்லை 50 முறை சொல்கிறோம். திரும்ப திரும்ப சொல்கிறது நல்லதா? ஏன் அப்படி? அது மாதிரி வார்த்தைகள் தானே, அதை ஏன் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம் ஒரு சில இடங்களிலே, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 முதல் உள்ள இறை வார்த்தைகள். அங்கே கனானிய பெண் இயேசுவிடம் இரக்கம் வேண்டி விடாமுயற்சியோடு, சரிதானே, திரும்ப திரும்ப பின் சென்று கொண்டே அவள் கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கின்றார். மத்தேயு 15:21 முதல் 28 வரை. அடுத்தது லூக்கா நற்செய்தி 18:1 முதல் 8 வரை நாம் பார்க்கின்றோம். ஏழை கைம்பெண் ஒருவர் நீதிபதியிடம் சென்று தனக்கு வேண்டிய நீதியை வழங்கும் என்று திரும்ப 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 கேட்கின்றார். ஆனால் அந்த நீதிபதிக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் அவள் திரும்ப திரும்ப வேண்டிக் கொண்டதன் விளைவாக அவளுக்கு நீதி வழங்குகின்றார். அதே போல மத்தேயு 20ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தையிலே பார்வையற்ற மனிதர் ஒருவர், ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று திரும்ப திரும்ப கத்தி ஆண்டவரிடத்திலே இரக்கத்தை எதிர்பார்க்கின்றார். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 39வது இறைவார்த்தை, 42வது இறைவார்த்தை, 44வது இறைவார்த்தை, இதில் எல்லாம் தந்தையே இந்த துன்பக் கிண்ணம் முடிந்தால் என்னை விட்டு அகலட்டும் என்று 3 முறை தொடர்ந்து அவர் வேண்டுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போல திருப்பாடல் 135 அழகாக சொல்லுகிறது, ஆண்டவரை புகழுங்கள், ஆண்டவரை புகழுங்கள். திரும்ப திரும்ப நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய மன இறுக்கம், நம்முடைய வெறுமை, நம்முடைய சோர்வு, நம்முடைய குற்ற உணர்வு, நம்முடைய சஞ்சலம், மன அழுத்தம், மனதினுடைய பரபரப்பு, தற்கொலை உணர்வு, தனிமை, மரண பயம். மரண பயம் உண்டா? நிறைய பேருக்கு மரண பயம், தூக்கமின்மை, நோயினுடைய வலிகள், கொடுமை, தீய சக்தியினுடைய கொடுமை, இவை அனைத்திலிருந்தும் நாம் விடுதலை பெறுகின்றோம். எனவேதான் ஜெபமாலையினுடைய ஜெபங்களை திரும்ப திரும்ப சொல்லுவது நமக்கு இன்னும் ஆற்றலையும் அருளையும் தொடர்ந்து தரும். அதைத்தான் புனித திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் என்ன சொல்லுகின்றார் என்றால், ஜெபமாலை தான் நான் விரும்பும் சிறந்த ஜெபம். என் கவலைகளை எல்லாம் அதில் ஒப்படைக்கிறேன், அதிலிருந்து நான் ஆறுதல் பெறுகிறேன். நல்லா இருக்கு இல்லையா? அதாவது ஜெபமாலை தான் நான் விரும்புகின்ற ஜெபம், என் கவலைகளை எல்லாம் அதில் ஒப்பு கொடுக்கிறேன், அதிலிருந்து நான் ஆறுதல் பெறுகிறேன். ஆக அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாவினுடைய பிரசன்னமும் ஆண்டவர் இயேசுவினுடைய ஆற்றலும் நமக்குள்ளே இறங்குவதற்கு இந்த ஜெபமாலை என்கின்ற அருள் கருவி மிக முக்கியமான ஒரு காரணம். இப்போ இன்று அன்னை மரியாவை பற்றி நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். அன்னை மரியாவை பற்றி நாம் சிந்திக்கின்ற வேளையில்
எங்கெல்லாம் முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், எங்கெல்லாம் அன்னை மரியாள் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னம் உண்டு. எங்கெல்லாம் ஆண்டவர் இயேசு இருக்கின்றாரோ அங்கெல்லாம் அன்னை மரியாவின் பிரசன்னம் உண்டு. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது முதல்ல நமக்கு தெளிவாகணும். ஆக அன்னை மரியாள் வந்த அவருடைய பிரசன்னம் விளங்கிய ஒரு சில இடங்களை பற்றி நாம் பார்ப்போம். சரிதானே? அன்னை மரியாவினுடைய பிரசன்னம் விளங்கிய ஒரு சில இடங்கள். அன்னை மரியாவினுடைய பிரசன்னம் வந்ததால் என்ன மாற்றம்? ஏன்னா நமக்கும் அப்படி தானே, வந்தது போல திரும்ப யாருமே போகக்கூடாது. ஏதாவது ஒரு வகையிலே மாற்றத்தை பெற்று செல்ல வேண்டும். அதனால தான் நான் சில நேரங்களில் நினைப்பேன், ஒரு சில ஆட்கள் பெருமையாக சொல்லுவாங்க, நான் காலையில் எழும்பினது முதல் நைட்டு தூங்க போகிறது வரையிலும் 50 ஜெபமாலை சொல்லுவேன். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், 50 ஜெபமாலை சொல்லுவேன். அது மாதிரி ஒவ்வொரு மாதமும் 500 1000 ஜெபமாலைகள் நான் என்ன செய்கிறேன், முழுமையாக சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு பெருமை பாராட்டக்கூடிய நபரிடத்திலே நான் கேட்கக்கூடிய கேள்வி, காரியெல்லாம் சரிதான், நீங்கள் ஜெபமாலை ஜபித்ததும் ஜெபமாலையில் பங்கெடுத்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றம், உங்களுடைய நடத்தையிலே என்ன மாற்றம் வந்தது? இப்போ நடத்தையிலே எந்த மாற்றமும் இல்லாமல், அடுத்திருக்கக்கூடியவர்களோடு எந்த நட்புறவும் இல்லாமல், அல்லது அடுத்திருப்பவர் தேவையில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யாமல் வெறும் விஷயம் பிடிக்கிட்டுச்சு இல்லையா, அவ்வளவுதான். ஆக 500 1000 அல்ல முக்கியம், நம்முடைய நடத்தையில் நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய மாற்றம். இப்போ அதில் அன்னை மரியாள் அவருடைய பிரசன்னத்தின் வழியாக மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு சில இடங்கள், ஒரு சில வீடுகளை பற்றி நாம் பார்க்கின்றோம். முதலாவது நாம் பார்க்கின்ற வீடு நாசரேத்தினுடைய வீடு. நாசரேத்தில் யார் இருந்தாங்க? நாசரேத்தில் யார் இருந்தாங்க? இயேசுவினுடைய குடும்பம். யோசேப்பு, அன்னை மரியாள், இயேசு. நீங்க பாருங்க, இந்த குடும்பத்தினுடைய தனித்தன்மை என்பது என்ன தெரியுமா? கடவுள் எதை கொடுத்தாரோ அதை எந்த குறையுமின்றி அப்படியே ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். கடவுள் எதை கொடுத்தாரோ அதை அப்படியே 2 கரங்களை விரித்து ஏற்றுக்கொண்ட குடும்பம். சரிதானே? இல்லைன்னா நம்ம பார்ப்போம். அதாவது அமைதியாக வாழ்ந்த அம்மா. அவங்க நிறைய ஒன்றும் பேச இல்லை, அப்படிதானே? நம்ம நிறைய பேசுகிறோம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பேசினாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, அதனால் அமைதியாக இருக்கிறது நல்லது. இப்போ உங்களை விட நான் தான் நிறைய பேசுகிறேன், ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல பலன் வரும், அப்படி தானே இல்லையா? ஆக நிறைய பேசாத அந்த அம்மா நமக்கு ஒரு பாடமாக இருக்கின்றார். குடும்ப தலைவர் யாரு? யோசேப்பு. அவர் எப்படிப்பட்டவர்? விவிலியத்தில் ஒரு தடவையும் பேசாத மனிதர். பைபிளில் எங்கேயுமே அவர் பேசினதா? அன்னை மரியாளாவது 2-3 தடவை என்ன செய்திருக்கிறாங்க? பேசியிருக்கிறாங்க. ஆனால் யோசேப்பு அவருக்கு பேச்சு வராதா? பேச்சு வரும், அமைதியா இருக்கிறது அதை விட நல்லது. எங்கேயுமே பேசாத மனிதர். எனவேதான் அவர் பேசாதவராக இருந்தாலும் சட்டங்களையும் சரிவர கடைபிடித்தவர். சரிதானே? சட்டங்களை, அது சமய சட்டமாக இருந்தாலும் சரி, சமூக சட்டமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சட்டங்களாக இருந்தாலும் சரி, அவற்றை சரிவர கடைபிடிக்கின்றார். அதாவது சொந்த இடம் திரும்பி வந்தபோது மக்கள் கணக்கீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அறிவிப்பு வருகிறது. உடனே என்ன செய்யறாரு? அன்னை மரியாவையும் கூட்டிட்டு போறாரு. உங்களுக்கு தெரியும், ஒரு பெண் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கின்ற பொழுது நிறைய தூரம் நடக்கக்கூடாது, பயணம் செய்யக்கூடாது. ஆனால் சட்டத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற அந்த கரிசனையிலே யோசேப்பு என்ன செய்கின்றார்? அன்னை மரியாவை அழைத்து செல்லுகின்றார். எனவேதான் விருத்த சேதனம் 8வது நாள் ஆண்டவர் இயேசுவுக்கு விருத்த சேதனம் செய்கின்றார். அதற்கு பிறகு எருசலேம் ஆலயத்திற்கு ஆண்டுதோறும் அவரை அழைத்து சென்று வேண்டிய வழிபாடுகளை செய்வதற்கு, பங்கெடுப்பதற்கு இவர் என்ன செய்கின்றார்? உதவி செய்கின்றார். ஆனால் அப்படிப்பட்ட மனிதரை விவிலியம் எப்படி அழைக்கிறது? ஒரே வார்த்தையில் அழைக்கிறது. எப்படி அழைக்கிறது? அவர் நீதிமான். லூக்கா நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 19வது வார்த்தை எப்படி இருக்கு? வாசிங்க. நேர்மையாளர்.
அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். போதும் போதும் போதும். அப்ப பழைய மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கும்? யோசேப்பு நீதிமானாக இருந்தார். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே அவர் நீதிமான் தான். ஆனால் இந்த உலகத்திலே அவரை போல நீதி மறுக்கப்பட்டது வேற யாரும் கிடையாது. ஏன் தெரியுமா? நீங்க பாருங்க, ஒவ்வொரு முறையும் கட்டளைகளோடு தான் கடவுள் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நுழைகிறார். ஆனால் அன்னை மரியாவுக்கு ஆண்டவர் தூதன் வந்து என்ன சொல்றாரு? எப்படி சொல்றாரு? அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய வயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றதே. இப்போ வானதூதர் மரியாவிடம் பேசிய பொழுது எவ்வளவு இனிமையான வார்த்தை, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆங்கிலத்தில் சொல்வார் ஃப்ளவரி லாங்குவேஜ், அதாவது பூமொழிகள் எல்லாமே இனிக்க பேசுறது மாதிரி. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. சரிதானே? இனிக்க பேசக்கூடிய இனிய மொழிகள். ஆனால் யோசேப்பிடம் பேசுகின்ற பொழுது யோசேப்பே, சரிதானே, எழுந்து குழந்தையை தூக்கிட்டு போ. அங்க எப்படி? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்கள். இங்க எப்படி? யோசேப்பே அஞ்சாதே, நீ மனைவியாக ஏற்றுக்கொள். அங்க இனிய மொழிகள். இங்க எல்லாமே என்னது? கட்டளை. அதை செய், அதை செய், அதை செய். நான் சொன்னேன் இல்லையா, அந்த உலகத்திலே நீதி மறுக்கப்பட்ட ஒரு மனிதர். அது மட்டும் இல்லை, இன்னும் பாருங்க, விவிலியத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரே கேள்வி தான் கேட்டாங்க. ஆனால் 2 பேருக்கும் கிடைச்ச பதில் வித்தியாசம். எடுத்து வாசிங்க, லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 34வது வார்த்தை. ஒரே கேள்வியை தான் கேட்டாங்க. அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். நான் கன்னியாயிற்றே என்றார். இது ஒரு கேள்வி. சரியா? லூக்கா 1:18 வாசிங்க. செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவளாயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவர், போதும் பாருங்க, ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒரே கேள்வி தான் கேட்டாங்க. அப்படிதானே? ஒரு ஆள் என்ன கேட்டாங்க? இது எப்படி நிகழும்? நான் எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. அவர் என்ன கேட்டாரு? நான் வயசானவன், எனக்கு வீட்டம்மாவும் வயசானவங்க, இது எப்படி நடக்கும்? ஆனா 2 பேரும் கொடுத்த பதில பாருங்க. ஒன்று என்னது? லூக்கா 1:35. வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. பாருங்க, எப்படி நிகழும் என்று கேட்ட ஒரு கேள்விக்கு அன்னை மரியாவுக்கு எப்படி மீண்டும் இனிக்க, நீ கவலைப்படாத, வானதூதர் வருவாரு, அவரு எல்லாவற்றையும், தூய ஆவி உன்மேல் நிழலிடும். அடுத்து வாசிங்க, சக்கரியாவுக்கு என்ன பதில்? 1:20. அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன், உம்மோடும் பேசவும் இந்த நற்செய்தி உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை, ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேசச்சவராயிருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். பேச இயலாது. ரெண்டும் ஒரே கேள்விதான். ஆனா பெண்ணுக்கு ஒரு நியாயம், ஆணுக்கு. அப்ப ஆண்டவரும் ஆளு வில்லன் தான். அவரும் ஆளு பார்த்து தான் என்ன செய்யறாரு? சரி, ஒரே கேள்விதான் கேட்டாங்க 2 பேரும். ஆனா ஒரு ஆளுக்கு அதெல்லாம், இன்னொரு ஆளுக்கு நீ பேசவே மாட்ட கடைசி வரை. எப்படி? அந்த சொன்னது நிறைவேறது வரைக்கும் நீ பேச்சற்றவராக இருப்பார். இந்த பார்ஷியாலிட்டி ஆண்டவர் முன்னிலையிலும் இருக்கிறது. ஆனால் அன்புமிக்க சகோதரிகளே, ஆண்டவரிடத்திலே உங்களுக்கு சிறப்பான இடமும் கரிசனையும் உண்டு என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆண்களாகி எங்களுக்கு மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? வீட்டில் அல்ல நம்முடைய சமூகத்தில், நம்முடைய இடங்களிலே பெண்கள் பல நேரங்களிலும் 2ஆம் பட்சமாகத்தான் நடத்தப்படுகின்றார்கள். சரிதானே? பெரும்பாலும்
நம்முடைய இல்லங்களிலே, நம்முடைய சமூகத்திலே, நாம் வாழுகின்ற பகுதிகளிலே 2ஆம் தர குடிமக்களாகத்தான் நடத்தப்படுகின்றார்கள். ஆனால் எங்களுக்கு எது மகிழ்ச்சி தெரியுமா? அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஆண்டவர் முதலிடத்திலே கரிசனையோடு வைத்திருக்கின்றார் என்றால் இதைவிட மகிழ்ச்சி சரிதானே. அப்போ பார்ஷியாலிட்டி பார்த்தாலும் பரவாயில்ல, நல்லது தான் அது. ஒரு 1000 இடத்திலே ஒரு பெண் வந்து சொன்னால் எனக்கு கத்தோலிக்க சபையை பிடிக்காது, அது ஏம்மா? அது பெண்களுக்கு அங்கே மரியாதையே கிடையாது, கத்தோலிக்க சபையில் பெண்களுக்கு மரியாதை கிடையாது. என்னம்மா சொல்கிறீங்க? இல்லையே, நாங்கள் பெண்களை மதிக்கிறோமே. இல்லை இல்லை, நீங்கள் பாருங்கள், எல்லா ஆயர்களும் ஆண்கள், எல்லா குருக்களும் ஆண்கள், போப்பாண்டவர் ஆண், அப்போ பெண்களுக்கு அங்கே எங்கே மரியாதை அப்படின்னு. அப்போது அந்த ஆயர் அழகா சொன்னார், இல்லைம்மா நீங்கள் தவறாக நினச்சிக்கிறீங்க. அதாவது கத்தோலிக்க சபை எப்போதும் பெண்களை உயர்வான இடத்தில் வைக்கக்கூடிய ஒரு சபை. எப்படி தெரியுமா? குருக்களுக்கு மேலாக, ஆயர்களுக்கு மேலாக, கர்தினால்களுக்கு மேலாக, போப்பாண்டவருக்கு மேலாக கத்தோலிக்க சபையிலே முதல் குடிமகன் அல்ல, முதல் குடிமகள். அவள் பெயர் மரியா, அவர் பெயர் அன்னை மரியா. அவர் சொன்னது உண்மைதானே? ஆக கத்தோலிக்க சபையிலே முதலிடம் பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது, உயர்வான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த ஆயர் சொல்லுகின்றார். அன்புமிக்கவர்களே, அப்ப யோசேப்புக்கு வந்ததெல்லாம் என்னது? கட்டளை. வாசிங்க மத்தேயு 1:20. மத்தேயு 1:20. அவர் இவ்வாறு சிந்திக்க கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். அஞ்சாதீர். சரிதானே? அடுத்து மத்தேயு 2:13. அதுக்கு அடுத்து 2:20. அதையும் வச்சிருங்க. 2:13. அவர் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும். பாருங்க, எழும்பி நீ குழந்தைய தூக்கிட்டு போக முடியுமா? எகிப்துக்கு போறியா? ஒன்றும் கிடையாது. என்ன செய்? எழும்பு, குழந்தைய தூக்கிட்டு எகிப்திற்கு தப்பி செல். அடுத்து 23. அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுபவர் என்று இறை வாக்கினர் உரைத்தது நிறைவேறியது. 2:20. நசரேயன் என்று அழைக்கப்படுபவர் என்று இறைவாக்கு நிறைவேறுவதற்காக யோசேப்பு செயல்பட வேண்டும் என்பது கடவுளுடைய திருவுளம். 20. நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எழுந்து இஸ்ரேலுக்கு செல். இஸ்ரேலுக்கு போக முடியுமா? இப்போ ஒன்னால தூக்கிட்டு போவியா? நான் கூட ஒன்றும் இல்லை, எழும்பு, தூக்கு, கிளம்பு. ஆக அது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், டோன்ட், டு நாட், செய்யாதே, யூ ஷுட், நீ செய்தே ஆகணும். ஆனால் தாழ்மையோடு வானதூதர் அதை சொன்னபோது ஏற்றுக்கொண்ட யோசேப்பை நாம் பார்க்கின்றோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மற்றவர்கள் தாழ்மையோடு நம்மிடத்தில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு சில நேரங்களில் கட்டளைகளும் நல்லது, கட்டளைகளும் ஒரு சில நேரங்களிலே நல்லது. எப்பவும் மற்றவர்கள் குனிந்து நம்மகிட்ட சோப்பு போட்டு பரவாயில்லை, எப்படியாவது செய்யுங்க நீங்க அப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு சில நேரங்களில் இதை நீ செய்தாக வேண்டும் என்று கட்டளைகள் வருவதும் நல்ல நன்மைக்காகத்தான் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதனால தான் பாருங்க, செய்ய வேண்டாம், போக வேண்டாம், வர வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அதை நன்மைக்காக எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அது ஒரு அம்மா அப்பாவினுடைய குணம். ஒரு குழந்தை தீயில விளையாடுற தீக்கு பக்கத்தில் இருக்கும் என்ன சொல்லுவாங்க? அம்மா, மகளே தீ பக்கத்தில் போகாது, தீ போறியா, பின்ன போட்டாலும் குழப்பம், அப்படியே சொல்லுவோம். போகாதே. கத்தி இருக்குது, கத்தியில விளையாடாதே. கத்தி இருக்குது, நீ விளையாடினாலும் வெட்டும், வெட்டாட்டாலும் ஒன்னே, அப்படியே சொல்லுவோம். செய்யாது. ஆக ஒரு சில நேரங்களில் கட்டளைகள் ஒரு தாய் தந்தையினுடைய நல்ல குணம். அப்போ கடவுள் நமக்கு சில நேரங்களில்
நாம் விரும்பியது நடத்தாமல் அல்லது விரும்புவது நடக்காமல் அப்படியல்ல இப்படி என்று நமக்கு ஒரு ஆலோசனை தந்தால் அதை கட்டளையாக நாம் ஏற்றுக்கொள்வதிலே எந்த தவறும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆக யோசேப்பு முதல்ல எல்லாம் கட்டளை. அடுத்து பாருங்க, இந்த உலகத்திலேயே எல்லா அப்பாவுக்கும் ஒரு ஆசை என்னது? சொந்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும். சரிதானே? இப்போ எல்லாம் குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே இன்டர்நெட் மொத்தமும் தேடுறாங்க. பேர் ஏயிலேருந்து இசட்டு வரைக்கும். ஆம்பளையாக இருந்தால் அந்த பேர் செட்டில் வைக்கலாம், பொம்பளையாக இருந்தால் இந்த பேர். ஆனால் யோசேப்புக்கு அந்த உரிமையும் கிடைக்கல. எப்படி? இயேசு என்று பெயரிடுவாய். அவ்வளோதான், இடுவாய். இயேசு என்று பெயரிடுவாய். அந்த உரிமை பாருங்க. தாயும் அவருக்கு சொந்தம் இல்லை. மனம் அவரோடு தான் மனம் புரிந்த மரியாள். ஆனால் அவருக்கு அவர் முழுமையாக சொந்தமில்லை. இப்போ குழந்தைக்கு பேர் போடுறதுக்கும் என்ன இல்லை? அவருக்கு உரிமை இல்லை. இப்போ நம்ம மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த சமூகம் ஒரு குடும்ப தலைவர் கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தில் எதுவுமே இவருக்கு கிடைக்கல. சரிதானே? ஆகதான் முதல்ல நான் சொன்னேன், சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த விஷயமும் செய்ய முடியாத ஒரு தந்தை, நீதி மறுக்கப்பட்ட மனிதர். ஆனால் யோசேப்பு நேர்மையாளராக இருந்ததால், நல்லா கேளுங்க, யோசேப்பு நேர்மையாளராக இருந்ததால் விவிலியத்திலும் இந்த உலகத்திலும் ஒரு சிறந்த உன்னதமான கணவன் யார் என்று கேட்டால் நம்ம யாரை சொல்லுவோம்? யோசேப்பு தான். ஏனென்றால் அவருக்கு ஒரு உன்னதமான மனைவி இருந்தார். அது யாரு? மரியாள். அப்ப உன்னதமான மனைவிக்கு உன்னதமான கணவன், உன்னதமான கணவனுக்கு உன்னதமான மனைவி. அன்புமிக்கவர்களே, நன்மை எங்கே இருக்கிறதோ அங்கிருந்து நன்மை பிறக்கும். நல்லது எங்கே இருக்கிறதோ அங்கே நல்லது பிறக்கும். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தையில நாம் வாசிக்கின்றோம். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்பியவற்றை எல்லாம் நீங்களும் அவருக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆக நல்ல கணவன், நல்ல மனைவி. இந்த வீட்டில் நாம் பார்ப்பது, கடவுள் எதை கொடுத்தாரோ அதை அப்படியே அவர்கள் என்ன செய்தார்கள்? இரண்டு கரங்களை விரித்து முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். இப்ப இறை பற்றுள்ள மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு யோசேப்பு ஒரு உதாரணமாக மாறுவதை நாம் பார்க்கின்றோம். அடுத்த அன்னை மரியாவை பாருங்க, லூக்கா 1:38 என்ன சொல்லுகிறது? இதோ அதன்பின் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆக எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்புவதுதான் நடக்க வேண்டும் என்று இல்லை. நாம் விரும்பாதது நடந்தாலும் அல்லது விரும்பாத வழியில் போக வேண்டும், கடவுளை அன்பு செய்கிறவர்களுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கட்டளைகள் வருகின்ற பொழுது அவற்றை நாம் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி கேட்காமல் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையிலே நாம் கடைபிடிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர் நமக்கு நிரம்ப கிடைக்கும். இனி நீங்க பாருங்க, என்ன பாருங்க, எல்லாரும் வாழ்க்கையில் நாம் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டா? எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்குமா? கிடைக்காது. எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்காது. ஒரு திருமணம் முடிந்து 2 மாதம் முடிந்த உடனே கணவன் வெளிநாட்டிற்கு செல்லுகின்றார். போகும்போது சொல்லிவிட்டார். என்ன சொல்லிட்டு போனார்? நீ வேதனைப்படாத, நான் போன உடனே உனக்கும் சேர்த்து விசா அனுப்புகிறேன், நீயும் சீக்கிரம் வந்துடலாம். அப்போ இந்த அம்மா வெயிட் பண்ணாங்க. சீக்கிரம் அவர் என்ன செய்கின்றார்? விசா அனுப்புகின்றார். இந்த பெண் அங்கே செல்லுகின்றார், வெளிநாட்டிலே செல்லுகின்றார். 2 பேரும் ஆலயத்திற்கு செல்லுகின்றார்கள், குடும்ப ஜெபம் ஜெபிக்கின்றார்கள். மற்றவர்கள் பார்க்கின்றவர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, எவ்வளவு அன்பாக இருக்கிறாங்க 2 பேரும், எல்லா காரியங்களிலும் அந்யோன்யமாக இருக்கின்றார்களே, எவ்வளவு நட்பாக இருக்கிறார்கள் என்று பார்ப்பவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு இவங்க என்ன செய்கிறாங்க? அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை அன்றை விடுமுறை, நண்பர்களோடு சேர்ந்து என்ன செய்கிறாங்க? வெளியில் அவுட்டிங் போகிறாங்க. அப்போது அங்கே ஒரு நீச்சல் குளத்தில் இவங்க எல்லாம் குளிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க.
பெண்கள் எல்லாம் கரையில் உட்கார்ந்து கடலை பொறி சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆண்கள் எல்லாம் நீச்சல் குளத்திலே நீச்சல் அடித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இந்த குறிப்பிட்ட இளம் பெண்ணினுடைய கணவர் என்ன செய்கிறாரு, அங்கே நீச்சல் குளத்துக்கு உள்ளாடி உள்ள மூழ்கி போயிட்டு மேலே வந்து டாட்டா காட்டுறாரு. இந்த பெண் கரையில் இருந்து என்ன சொல்கிறா, டாட்டா, சந்தோஷமா டாட்டா காட்டுறா. மீண்டும் அவர் உள்ளே போகிறாரு, கொஞ்ச நேரம் முக்குளிச்சுட்டு மேலே வராரு, மீண்டும் டாட்டா காட்டுகிறார். இந்த பெண்ணும் மேலே இருந்து சந்தோஷமாக கையை அசைத்து மற்ற பெண்களோடு பேசி கொண்டிருக்கின்றார். மூன்றாவது முறை உள்ளே போன ஆள் மேலே வரல. திடீரென்று இந்த பெண் பார்க்கின்றார், அவரை காணல். அவன் அப்படி தான் கொஞ்ச நேரம் கூட அவன் என்ன செய்வான், உள்ள முக்குளிச்சுட்டு இருப்பான், வருவான் அப்படின்னு. கொஞ்ச நேரம் ஆன பிறகும் ஆள் மேலே வரல. பதட்டத்தோடு ஓடி சென்று பார்த்த பொழுது கரையில் நின்று பார்த்தா அந்த சூரிய ஒளியில் அந்த நீச்சல் குளத்தில் அவர் அப்படியே கமிழ்ந்து படுத்திருக்கின்றார். உடனே எல்லாரும் சேர்ந்து தூக்கி கரையில் கொண்டு வந்தால் சைலண்ட் அட்டாக். சைலண்ட் அட்டாக்னா புரியுதா உங்களுக்கு? சைலண்ட் அட்டாக், உயிர் பிரிந்தது. இப்போ இவ கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, கல்யாணம் ஆகி 6 மாதம்தான் ஆகுது, 6 மாதத்தில் என் கணவர் என்னை விட்டு பிரிந்து போவதற்கு நான் என்ன பெரிய பாவம் செய்தேன்? ஒருவேளை படுக்கையில் 5 மாதம் படுத்திருந்தா கூட நான் பார்த்து உதவி செய்தேன் அல்லது அவரை பராமரித்தேன் என்ற மனநிறைவோடு அவரை அனுப்பி வைத்திருப்பேன். எனக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்கல. இவ்வளவு கொடுமையான துன்பத்தை நான் அனுபவிப்பதற்கு நான் என்ன பாவம் செய்தேன்? என் வாழ்க்கையில் இப்படி நடப்பதற்கு நான் என்ன தவறு செய்தேன்? இதுக்கு பதில் உண்டா? உங்களுக்கு யாராவது பதில் தெரியுமா? எனக்கு தெரியாது. ஒரு சில கேள்விகளுக்கு கூட்டினாலும் கழித்தாலும் பெருக்கினாலும் வகுத்தாலும் பதில் கிடைக்காது, பதில் இல்லை. எனவேதான் நாம் எப்படி பார்த்தாலும் அடிவரையிட்டு அடியிலே ஒரு கோடு போட்டு ஒரு புள்ளி வச்சு இதுதான் பதில் என்று சொல்வதற்கு ஒருபோதும் இயலாது. அதுதான் வாழ்க்கை. புயலும் வெள்ளப்பெருக்கும் சூறாவளியும் பேய் மழையும் பல இடங்களிலே தண்ணீரினுடைய கோர தாண்டவத்தால் மக்கள் வாழ்விழந்து தங்களுடைய கண் முன்னாலே தாங்கள் சேமித்து வைத்த அனைத்தும் தண்ணீரிலே போகின்ற பொழுது அவர்கள் கேட்ட கேள்வி, கடவுள் உண்டா? கடவுள் இருக்கிறாரா? எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? நாங்கள் இப்படி வருவதற்கு என்ன பாவம் செய்தோம்? இதற்கு என்ன கிடையாது. நமக்கு சாதாரண மனிதனுடைய புத்தியினாலும் அறிவினாலும் இதற்கு பதில் கண்டுபிடிப்பதற்கு ஒருபோதும் இயலாது. அதுதான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் இங்கே ஒரு கணவனும் மனைவியும் எது வந்தாலும் கடவுள் என்ன தந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சரிதானே? எரேமியா 29:11. எரேமியா 29:11. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள், உங்களுக்காக நான் வகுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலமும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. இது முதல்ல நம்ம நம்பணும். சரிதானே? இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கையை விட எதுதான் கூடுதலாக இருக்கு? பயம்தான் கூடுதலாக இருக்கு. ஒன்றை நான் சொல்கிறேன், கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது எதை நாம் நம்புகிறோமோ அதை நம்முடைய வாழ்விலே நடத்துவதற்கு நம் ஆண்டவர் வல்லவர். சரியா? எதை நாம் நம்புகிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே தருவதற்கு நடத்துவதற்கு நம் ஆண்டவர் வல்லவர். எதற்கு நாம் பயப்படுகிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடத்துவதற்கு அலகைக்கு என்ன உண்டு? ஆற்றல் உண்டு. நம்ம எவ்வளவோ நற்செய்தி கூட்டங்களுக்கு போகிறோம், எவ்வளவோ முறை பைபிளை வாசிக்கிறோம், எவ்வளவோ ஜெபம் செய்கிறோம். ஆனால் இதில் எல்லாம் வராத நம்பிக்கை மனதிற்குள்ளே எப்பொழுதும் பயமாக இருந்து கொண்டிருக்கிறது.
எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? நாம் நம்பினால் நடக்கும், நடத்துபவர் ஆண்டவர். பயந்தால் அதுவும் நடக்கும், நடத்துபவர் அவருக்கு எதிரான ஆள். எனவே எங்கே நாம் என்று நாம் என்ன செய்யணும்? திரும்ப ஆய்வு செய்ய வேண்டும். அனைவரும் எழுந்து கரங்களை தட்டி ஒரு பாடல் பாடுவோம். பயப்பட மாட்டேன், நாம் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு, இயேசு என்னோடு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. நான் சொன்னது உண்மைதானே? வாழ்வினுடைய நிலையாமை, எது எப்போது என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்க்கையில் ஆண்டவர் அல்லது கடவுள் எதை கொடுத்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம் நாசரேத்தினுடைய குடும்பம். நாசரேத்து குடும்பம். அங்கே அன்னை மரியாவினுடைய பிரசன்னம் கொண்டு வந்த மாற்றம் என்பது எல்லாவற்றையும் எந்த முணுமுணுப்பும் இன்றி ஏற்றுக்கொள்வதற்குரிய மனப்பக்குவம். அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், இன்பமோ துன்பமோ வேதனையோ நெருக்கடியோ இன்னலோ இடையூறோ மகிழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் கடவுள் எதை கொடுத்தாரோ அதை அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது, அன்னை மரியாவினுடைய பிரசன்னம் வந்த இடம், அவருடைய இடம் எங்கே சொல்லுங்க? அதுக்கு அடுத்து எங்கே? முதல்ல நாசரேத்து. அங்கேருந்து எங்கே போனாங்க? அது குழந்தை இயேசுவை தூக்கி கொண்டு இல்லையா? அன்னை மரியாள் சென்ற இடம் அதற்கு முன்னால் கானாவூர் திருமணம். அதுக்கு பிறகு பெயர் சுற்றுறதுக்கு எங்கே போனாங்க? நாசரேத்திலிருந்து எங்கே போனாங்க? ஒரு வீட்டுக்கு போனாங்களா? எலிசபெத் அம்மாவினுடைய வீட்டிற்கு. சக்கரியாவின் வீடு. சக்கரியா யாரு? சக்கரியா யாரு? யோவானின் தந்தை. மற்ற முக்கில் கடை வச்சிருந்தாளா? சக்கரியா யாரு? யோவானின் தந்தை. யோவானின் தந்தை. வேற ஒன்று சக்கரியா யாருன்னு கேட்டா எலிசபெத் அம்மாவினுடைய கணவர். சரி. அதாவது சக்கரியாவினுடைய வீடு என்ன பிரச்சனைன்னா, கடவுள் சொன்னதை நம்பாததால் அங்க ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? அவருக்கு வாய் பேச முடியல. நம்ம கட்டுன்னு சொல்றோம் இல்லையா? கட்டுகள் உடைக்கப்படும், கட்டுகளுக்காக ஜெபிக்கப்படும். கட்டுனா என்ன நினைக்கிறீங்க நீங்க? கட்டுனா என்ன நினைக்கிறீங்க? தடை. அது அப்படின்னா என்ன?
நீங்கள் உபவாச ஜெபம் கட்டுகள் அவிழ்க்கப்படும் உடைக்கப்படும் எழுதி போட்டு பார்த்துருக்கீங்க இல்லை? கட்டு எப்படி வரும்? கட்டு என்பது கடவுள் சொன்னதை நம்பாத, ஏற்றுக்கொள்ளாத, கீழ்ப்படியாத நிலைதான் என்னது? கட்டு. சக்கரியா கடவுள் சொன்னதை நம்பவில்லை. அவருக்கு என்ன வந்தது? நாவினுடைய கட்டு வந்தது. கடவுளுடைய வார்த்தைகளை நம்பாததனுடைய விளைவுகள் ஏராளம், கட்டுகளாக வந்து சேரும் என்பது உறுதியாக சக்கரியா வழியாக நமக்கு தெரிகிறது. இப்போ நீங்கள் பாருங்க, சக்கரியா என்ன செய்கின்றார்? தூபம் காட்ட செல்லுகின்றார், சரிதானே? எருசலேம் ஆலயம் என்பது 7 பகுதிகளை கொண்டது. கடைசி அங்கே எங்கே யார் நிற்பாங்க தெரியுமா? லாஸ்ட்டில் யார் நிற்பாங்கன்னா புற இனத்தாரும் பாவிகளும் நிற்பார்கள். யார் நிற்பாங்க? புற இனத்தாரும் பாவிகளும் நிற்பாங்க. அங்கே தான் விற்பனை பொருட்களை விற்பவர்களை இயேசு அடிச்சு விரட்டுறாரு இல்லையா? அவங்களும் எங்கே தான் இருப்பாங்க? கடைசியில் பாவிகளும் புற இனத்தாரும் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் ஆடு மாடுகளை விற்பவர்களும் இருப்பார்கள். அதனால் கோயிலுக்கு போனால் எங்கே போய் நிற்கணும்? கடைசியிலையா? கடைசியில் வேற ஆட்களுக்குள்ள இடம். அப்போ எங்கே போனீங்க? முன்னாடி வரணும். அப்போ அதற்கு முன்னால் பெண்கள் நிற்கக்கூடிய பகுதி, அதற்கு முன்னால் எருசலேம் ஆலயத்தில், சரியா? அதற்கு முன்னால் ஆண்கள் நிற்கக்கூடிய பகுதி, அதற்கு முன்னால் லேவியர் அல்லது ஆலய பணியாளர்கள் நிற்கக்கூடிய பகுதி, அதற்கு முன்னால் குருக்கள் நிற்கக்கூடிய பகுதி, அதற்கு முன்னால் தூயகம், அதற்கு முன்னால் என்னது? அதி தூயகம் என்று 7 பிரிவுகள். இப்போ அந்த லாஸ்ட்ல கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால், கடவுளுடைய பிரசன்னம் அந்த கடைசியில் இருக்கான்னு கேட்டால் இல்லை என்று ஒரு யூதன் சொல்ல முடியும். அடுத்தது பெண்கள் நிற்கிற பகுதியிலே, ஆண்கள் நிற்கிற பகுதியிலே கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறதா என்றால் இல்லை என்று சொல்ல முடியும். கடவுளுடைய பிரசன்னம் இங்கே தான் இருக்கிறது என்று எந்த யூதனும் சுட்டி காட்டக்கூடிய அதி தூயகம், அதுக்கு பக்கத்தில் தான் யார் நிற்கிறது? யார் நிற்கிறது? சக்கரியா நிற்கிறார். அந்த சக்கரியா நிற்கக்கூடிய இடம் தூயகம். அதில் தான் அந்த 7 விளக்கு தண்டுகளும் 12 அப்பக்கூடைகளும் இருந்த இடம். அங்கே, அதாவது எந்த யூதனிடத்திலாவது கடவுள் எங்கே பிரசன்னமாக இருக்கிறார் என்று கேட்டால் இதோ இங்கே என்று அந்த திரைக்கு பின்னால் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பக்கத்தில் யார் நிற்கிறது? சக்கரியா. அதனால தான் ஒரு சில நேரங்களில் ஆண்டவருடைய மாட்சி வெளிப்படுகின்ற பொழுது உள்ள போகிற தலைமை கூறு யாராக இருந்தாலும் சில நாள் என்ன செய்வார்? மயக்கம் போட்டு கீழே விழுவாராம். பைபிள் வாசித்தா தெரியும். மயக்கம் போட்டு கீழே விழும்போது திடீர்னு யாரும் உள்ளே போக முடியாது. ஆண்டருக்கு ஒரு முறை தலைமை கூறு சொல்லுவார், மற்றபடி யாரும் என்ன செய்ய முடியாது? உள்ளே வர முடியாது. அப்போ என்ன செய்வாங்களாம்? உள்ளே போன விழுந்து கிடக்கிற ஆளை எப்படி இழுத்து எடுப்பாங்களாம்? காலில் ஒரு சங்கிலி கட்டி போட்டிருப்பாங்களாம் வெளியே நின்று. ஏன்னா போன தலைமை குரு கொஞ்ச நேரமாகி வெளியே வரலன்னா அர்த்தம் என்னது? அவர் ஆல்ரெடி விழுந்திருக்கிறாரு, மயக்கம் போட்டு கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? அந்த சங்கிலி போட்டு இழுத்து வெளியே எடுப்பாங்க. அந்த அளவிற்கு உன்னதமான இடத்தில் நின்றது யாரு? சக்கரியா. நீங்க பாருங்க, சக்கரியாவுக்கு என்ன பிரச்சனை? அவருடைய வீட்டில் என்ன பிரச்சனை? சக்கரியாவுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. லேவியர்களுக்கு வாரிசு என்பது முக்கியம். அதாவது எனக்கு பிறகு அந்த ஆலயத்திற்கு சென்று தூபம் காட்டக்கூடிய பொறுப்பு வருகின்ற பொழுது எனக்கு பின்னாடி என்னுடைய வாரிசு செல்லணும், ஆனால் எனக்கு குழந்தை இல்லை. அப்போ அவர் ஒவ்வொரு தடவையும் அவருக்கு முறை வருகின்ற பொழுது என்ன மனசு நினைப்பாரு? கடவுளே, எனக்கு பிறகு எனக்கு குழந்தை வரணும், எனக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அந்த வேதனையோடு தானே ஜெபம் செய்திருப்பார் இல்லையா? எனக்கு ஒரு குழந்தை செல்வம் வேண்டும், எனக்கு ஒரு குழந்தை செல்வம் வேண்டும், ஜெபம் செய்திருப்பார். இப்போ நீங்கள் பாருங்க, ஜெபம் செய்து வானதூதர் வந்து என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஆனா அவர் எதுக்கு வேண்டி ஜெபம் செய்யறாரு? குழந்தைக்கு வேண்டி. வானதூதர் சொல்றது எதுக்காக? குழந்தைக்கு. அவர் நம்பினாரா? நம்பலையா? போச்சா? அவர் ஜெபம் அதான் சொன்ன இல்லையா, நம்பிக்கையும் பயமும். நம்ம நம்புறது ஒண்ணு, ஆனா வெளிப்படுறது இன்னொன்று. அவருடைய ஆயுள் முழுவதும் ஜெபம் செய்தது குழந்தைக்காக, வானதூதர் வந்து வாக்களித்ததும் குழந்தைக்காக. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் சாத்தியமே இல்லை. தான் நின்ற இடத்தினுடைய மகத்துவத்தை சக்கரியா மறந்தார். எங்க நின்னாரு?
தூயகத்தில் கடவுள் அடுத்து பார்க்கக்கூடிய இடத்துல நின்றது, அவருடைய மாட்சி விளங்கக்கூடிய அந்த இடத்துல நின்ற சக்கரியா தான் எதற்காக வேண்டினாரோ அதெல்லாம் மறந்துட்டு கடவுள் சொன்ன வார்த்தைகளை நம்பாததால் அவருக்கு என்ன விழுகிறது? வாய் போட்டு விழுகிறது. எனவே தான் 2 காரியங்கள் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஒன்று, நான் யார். 2வது, நான் எங்கே இருக்கேன். ஆலயத்தில் இருக்கின்ற பொழுது ஆலயத்திற்குரிய அந்த மரியாதையோடு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை வழிபடணும். நான் எங்கே இருக்கிறேன், அந்த இடத்திற்குரிய மதிப்பும் மரியாதையும் மேன்மையும் நாம் கொடுக்க வேண்டும். ஆக தான் நின்ற இடத்தினுடைய மகிமையை யார் மறந்தது? சக்கரியா மறந்தார். இப்போ நீங்க பாருங்க, அவர் என்ன செய்றாரு? வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த அம்மா ஏற்கனவே வயசானவங்க கேட்டிருப்பாங்க இல்லையா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ அவர் வேதனையோடு சொல்லியிருப்பார், இப்படி வானதூதர் வந்தார், நான் நம்ப மறுத்தேன், அதனால் எனக்கு வாய் போட்டு நான் பேச முடியாமல் இருக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த 2 பேருமே வேதனைப்பட்டிருப்பாங்க. சரி தானே? வேதனைப்பட்டிருப்பாங்க. வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அந்த வீட்டினுடைய நிலைமை நினச்சி பாருங்கள். 2 பேரும் தான் இருக்கிறாங்க, ஆனால் மாறி மாறி என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. அவருக்கு மனசுக்குள்ளெல்லாம் ஒவ்வொரு மாதமும் போக 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 இவருக்கு என்ன தோணும்? ஐயே, கடவுள் சொன்னதை நம்பலையே. குற்ற உணர்வு இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஒவ்வொரு மாதமும் போக 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 அந்த வயிறு பெரிதாக பெரிதாக இவருக்கு இன்னும் என்ன செய்யுது? இப்படி ஒரு காரியம் நடக்குன்னு எனக்கு தெரிஞ்ச பிறகு கூட நான் என்ன செய்யல, கடவுளை நம்பலையே. எதற்கு வேண்டி நான் காலம் முழுக்க ஜெபம் செய்தேனோ அந்த வாக்குறுதி வந்த பிறகு கூட நான் நம்பலையே. இப்படி குற்ற உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு முதிர்ந்த தந்தை, ஒரு முதிர்ந்த ஆண் இருக்கக்கூடிய வீடு. வயதான பெண்கள் கர்ப்பமுற்றால் அவருடைய அந்த உடல் வேதனை, உடல் உபாதைகள் இல்லையா? அப்போ அவருக்கு மனவேதனை. யாருக்கு? கணவருக்கு. மனைவிக்கு உடல் உபாதை, உடல் வேதனை. இப்போ வாரது, அங்கே வாரது யாரு? மரியாள், அன்னை மரியாள். அப்போ அன்னை மரியாள் இந்த மன போராட்டம் நிறைந்த இடத்திலே ஒரு விளக்காக, எரிய வைத்த தீபமாக அந்த வீட்டிற்குள்ளே நுழைகின்றார். அந்த வீட்டிலே மகிழ்ச்சி வருகின்றது. உன் வார்த்தை என் காதில் கேட்டவுடனே என் வயிற்றிலே குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? அந்த இறுக்கமான சூழ்நிலை அந்த வீட்டிலிருந்து மாறியது. அதுதான் அன்னை மரியாவினுடைய பிரசன்னம் அங்கே கொண்டு வந்த மாற்றம். ஒருவர் மற்றவரை குறை சொன்னது, ஒருவர் மற்றவரை பார்த்து வேதனைப்பட்டது, ஒருவர் மற்றவரோடு இருந்த குற்றம் எல்லாமே அங்கிருந்து மாறி மகிழ்ச்சியான சூழல் அங்கே, அதாவது பெரிய மகிழ்ச்சி அவர்களை ஆட்கொண்டது. அன்னை மரியாள் நம்முடைய இல்லங்களில், நம்முடைய இதயங்களில் வருகின்றார் என்றால் இதுவரையிலும் காணாத மகிழ்ச்சியை நம்மால் என்ன செய்ய முடியும்? கண்டுகொள்ள முடியும். குற்ற உணர்வுகள் நம்மை விட்டு நீங்கி போகும். அதைத்தான் நாம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 44ஆம் இறைவார்த்தையிலே பார்க்கின்றோம். உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. நல்ல வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது கேட்கக்கூடிய ஆளுக்கு வாழ்க்கையில் என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும், உள்ளம் நிறையும். அதான் நான் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், என்னது, ஒரு ஆள்கிட்ட நேருக்கு நேர் பேசுகின்ற பொழுது நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. அது மாதிரி ஃபோனில் பேசும்போது யார்கிட்டையுமே கோவப்படாதீங்க. ஏன் தெரியுமா? நேரில் பார்த்தா கூட பின்னாடி போய் கையை பிடிச்சி அக்கா சண்டை போடாதீங்க பேச, அப்படி நம்ம சொல்ல முடியும். ஃபோனில் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அந்த அடுத்து இருக்கக்கூடிய நபர் என்ன வேதனையோட ஃபோனை வைப்பார் இல்லையா? அது கணவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஃபோனில் ஒரு காலம் சண்டை போடாதீங்க. சண்டை போடுங்க, நேருக்கு நேர் சண்டை போடுங்க. வார்த்தைகள் அது பிரச்சனை இல்லை. ஏன்னா முகம் பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்? பேசி தீர்க்கிறோம். இது அப்படி இல்லை, ஒன் சைடில் தான் போகும். அவங்க நியாயத்தை தான் பேசிகிட்டே இருப்பாங்க. கேட்டுறீங்களா? அவங்க நியாயத்தை தான் பேச. அதே போல் இன்னொன்று, நீங்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணி உங்களுக்கு திட்டணுன்னு தோணுச்சுன்னா பகலில் திட்டுங்க. இல்லை, இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன் தெரியுமா? சில ஆட்கள் 8 மணிக்கு பிறகு தான் கால் பண்ணி அவளை இவளை ஆன பூனைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆளுக்கு அண்ணு முழுக்க என்ன வராது? போச்சா? இப்போ திட்டுங்க. எப்போ திட்டுங்க? பகலில் திட்டுங்க. சாயங்காலம் ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேளுங்க. நம்ம என்ன செய்வோம்? உறங்க போகிற நேரத்தில் டப்புன்னு சொல்லி முடிச்சிடுவோம். அப்படி அல்ல. எனவே நல்ல வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது அதை கேட்பவருடைய வாழ்க்கையில் என்ன பொங்கும்? மகிழ்ச்சி பொங்கும். அன்னை மரியாள் வந்த இடம் சக்கரியாவினுடைய வீடு. அந்த வீட்டினுடைய சூழல் அப்படியே மாறுகிறது. சரிதானே?
ஒருவேளை கணவனை இதுவரையிலும் மனதளவிலே ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு சூழல், அல்லது போதை பழக்கத்திற்கு அடிமையான ஒரு கணவன், அல்லது பிள்ளைகள் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களாக இருக்கின்றார்கள். என்ன சொன்னாலும் கேட்கவில்லை. ஒவ்வொரு நாளும் இதயத்தினுடைய வேதனை அதிகரித்து கொண்டே போகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அன்னை மரியாவை அழையுங்கள். அவர் நம்முடைய இதயத்திலே இல்லத்திலே வருகின்ற பொழுது இதுவரையிலும் காணாத சமாதானத்தை நம்மால் காண முடியும். அதற்கு அன்னை மரியாள் ஆற்றல் மிக்கவர். சரியா? மூன்றாவது வீடு நீங்க சொன்ன வீடு எந்த வீடு? மூன்றாவது இடம் எங்க? கானாவூர் திருமணம். கானாவூர் திருமணம். அங்க என்ன பிரச்சனை? திராட்சை ரசம் இல்லை. இது பழைய பிரச்சனை. திராட்சை ரசம் தீர்ந்துன்னு சொல்லக்கூடாது. வேற என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. முதல் புதுமை நடந்தது. அது பிரச்சனையா? முதல் புதுமை நடந்தது பிரச்சனையா? நீங்க என்ன சொன்னீங்க? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? இப்பதான் சொன்னேன் திராட்சை ரசம் தீர்ந்துன்னு சொல்லக்கூடாதுன்னு. குறைவுபட்டதுன்னா ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையோ? என்ன பிரச்சனை கல்யாண வீட்டில்? நீ சொன்னா சரிதான். என்னம்மா பைபிள் அப்படிதான் இருக்கு. கல்யாண வீட்டில் என்ன பிரச்சனை? திராட்சை ரசமும் ஒன்று தானே இல்லையா? தரம் குறைந்தது. எப்படி தரம் குறைந்தது. அதாவது நீங்க பாருங்க, கானாவூர் திருமண வீடு என்பது ரசம் எல்லாம் அது தீர்ந்த கதை தான். சரியா? ஒரு திருமணத்தை நம்ம ஏற்பாடு பண்ணுறோம் நம்ம வீடுகளில், அல்லது ஒரு நல்ல காரியத்தை நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். அடுத்த மாதம் கல்யாணம்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே உட்காந்து என்ன செய்வோம்? கணக்கு போடுவோமா போட மாட்டோமா? அதான் என்ன செய்வோம்? இப்போ அடுத்த மாதம் கல்யாணம் தானே, அதுக்கு அடுத்த மாதம் அப்படியே சொல்லுவோம். இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்வோம்? உட்காந்து 500 சீட்டு அடிச்சிருக்கிறேன், அப்போது 1000 பேர் குறையாமல் சாப்பிட வருவாங்க. 1200 பேருக்கு நம்ம என்ன செய்யணும்? சாப்பாடு ரெடி பண்ண. கணக்கு கூட்ட மாட்டோமா? கணக்கு போடுவோம். யாருமே சொல்ல மாட்டாங்க 500 சீட்டு அடிச்சிருக்கிறேன், 1000 பேர் வருவாங்க, 300 சாப்பாடு வச்சா போதும். அப்படி சொல்லுவோமா? சொல்லாமா? கணக்கு என்ன சொல்லுவோம்? யாருக்குமே திகையாமல் போகக்கூடாது, பற்றாமல் போகக்கூடாது. ஒருவேளை மிச்சம் மீதி வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் யாருமே சாப்பிடாம போகக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, எவ்வளவு உங்களுக்கு நீட்டாக வைக்க முடியும் அவ்வளோக்கு நீட்டாக வைங்க அப்படின்னு சமையல் வைக்கிற வேலை நம்ம சொல்லுவோம். அப்படி தானே? ஆக ஒரு சாதாரண திருமணத்திற்கு 2-3 மாதங்களுக்கு முன்னாலே அமர்ந்து கணக்கு கூட்டி தான் நம்ம என்ன செய்கிறோம்? காரியங்களை செய்கிறோம். இப்போ சொல்லுங்க, கானாவூர் திருமண வீட்டில் என்ன பிரச்சனை? அவர்கள் போட்ட கணக்கு தவறியது. ஆக என்ன பிரச்சனை? ரசம் தீர்ந்தது பிரச்சனை தான். கணக்கு கூட்டல் தவறிய இடம் எந்த இடம்? கானாவூர் திருமண வீடு. அவங்க போட்டது ஒரு கணக்கு, அங்கே இருந்தது இன்னொரு. நீங்கள் சொல்லுங்க, ஒரு கல்யாண வீட்டு நம்ம போகிறோம், அல்லது ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வீட்டுக்கு போகிறோம், சாப்பாடு நமக்கு ஒழுங்காக தரலன்னு நம்ம என்ன சொல்லிட்டு வருவோம்? குறை சொல்லிட்டு தான் வரும். அப்படி தானே? சில ஆட்கள் இறைச்சியெல்லாம் சாப்பிட்டுட்டு பல்லு குத்திட்டே சொல்லுவாங்க, என்னத்தை இறைச்சி போட்டிருக்காங்க. நல்லா சாப்பிட்டுட்டு பல்ல குத்தி சொல்லுவாங்க. பல்லு குத்தி அர்த்தம் என்னது? நல்லா சாப்பிட்டாங்கன்னா அர்த்தம். அப்படி தானே? என்னத்தை மனிதனோட இயல்பு அப்படி தான். நல்லா இருந்தாலும் ஒரு குறை சொல்லாமல் அவனை என்ன செய்ய முடியாது. அப்போ ஒருவேளை குறைவாக இருந்தேன்னா விட்டு வைப்பாங்களா? அங்கே ஒரு பையனுக்கு அவனுக்கு பட்ட பேர் என்னன்னா சோறு. 10ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவனை எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? சோறு சோறுன்னு கூப்பிடுவாங்க. என்னன்னு தெரியுமா? அவனுக்கு அப்பாய கல்யாணத்துக்கு வீட்டில் சோறு பற்றாக்குறை வந்திருக்கு. அப்போ வந்தவங்க என்ன சொன்னாங்க? எல்லாரையும் கூப்பிட்டான், இவங்களுக்கு சோறு கொடுக்க முடியல அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு பேர் அனுமதி என்ன ஆக்குனாங்க? சோறுன்னு ஆக்குனாங்க. இப்போ பிள்ளைங்க அந்த பேர் எந்த பேர்? சோறுக்கு மோனே. ஆக நம்முடைய நபர்கள் குறை சொல்லுவதிலே வல்லவர்கள். ஆனால் ஒன்று, அவரவருக்கு வரும்போது தான் தெரியும் அதனுடைய வேதனையும் வலியும் தெரியும். இப்போ இங்கே கணக்கு கூட்டல் தவறிய வீடு கானாவூர் திருமண வீடு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வீட்டில் உள்ள எல்லா கணக்கும் கரெக்டாக தான் இருக்கா? இல்லை. நீங்கள் போட்டு வச்ச கணக்கு எல்லாம் கரெக்டாக தான் இருந்ததா? இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நல்ல பையன், கப்பலில் போகிறான், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான், சொந்தமாக வீடு இருக்குது அப்படி தானே சொன்னாங்க, கார் இருக்குது அப்படின்னு. ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சுது
நல்ல தங்கமான பையன். எப்படி? கல்யாணத்துக்கு 3 நாள், கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் வீட்டில் இருந்தேன். 3வது நாள் சொன்னேன், என்ன சொன்னேன், நான் அந்த ரோடு வரை போயிட்டு வரேன் அப்படின்னு போனவன் 3 மணிக்கு போனேன், 6 மணிக்கு வரேன் 4 காலில். போச்சா? நம்ம கணக்கு உடல் போச்சா? சரிதானே? அவன் குடிக்கவே மாட்டான்னு சொன்னாங்க. ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்க, இப்போ யார் தான் குடிக்கல, இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு நியாயப்படுத்துகிறாங்க. சரிதானே? ஆனால் போதை பழக்கத்திற்கு அடிமையான ஒரு கணவனுடைய மனைவிக்கு தான் அந்த வேதனை தெரியும். தாங்க முடியாத வேதனை. ஒரு விஷயத்தில் நிம்மதியாக செய்ய முடியாது. ஒரு நல்ல நாளுக்கு என்ன செய்ய முடியாது, நிம்மதியாக சாப்பிட முடியாது. எல்லாம் காலையில் வாங்கிட்டு வருவார், சமைச்சு வச்சிருக்கோம், சாப்பிட நேரத்தில் தொடங்குவார். சட்டியை தூக்கி அங்கே போடுறது உண்டா இல்லையா? ஆக நம்முடைய வீடுகளிலே கணக்கு கூட்டல்கள் தவறி இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? அன்னை மரியாவை கையோடு கூட்டிகிட்டு போகணும். அவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அங்கே கொண்டு வரும். சரிதானே? அப்போ நம்முடைய வீடுகளுடைய கணக்கு கூட்டல்கள் சரியாக வேண்டும் என்றால் அன்னை மரியாவிற்கு நம்முடைய இல்லங்களிலே இடம் கொடுக்க வேண்டும். குறைவுகள் எல்லாம் நிறைவாக வேண்டும் என்றால் அன்னை மரியாவுக்கு நம்முடைய இல்லத்திலே இடம் கொடுக்க வேண்டும். கானாவூர் திருமண வீட்டிலே அதுதான் நடந்தது. குறைகள் எல்லாவற்றையும் அன்னை மரியாவுடைய பிரசன்னம் நிறைவாக மாற்றியது. இப்போ 3. 4வது வீடு எந்த வீடு? அடுத்த இடம் எந்த இடம் சொல்லுங்க. அப்போது நாசரேத்தினுள்ள அவருடைய திருக்குடும்ப வீடு, 2வது எலிசபெத் அம்மாவுடைய வீடு, 3வது கானாவூர் திருமண வீட்டில் நம்ம பார்க்குறோம். 4வது எங்கே பைபிளில் பார்க்குறோம்? யோவானுடைய வீடு. யோவான் 19:24-25 வாசிங்க. யோவான். எனவே அவர்கள் ஒருவரை நோக்கி அதை கிழிக்க வேண்டாம், இது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. ஆக இதை தைத்து கொடுத்தது யார் என்று சொல்லுகின்றார்கள்? இந்த ஆடையை நெய்தது அன்னை மரியாள். அவ்வளவுக்கு தன்னுடைய மகன் மீது அன்பு வைத்த ஒரு தாய் தன்னுடைய மகனை இழந்து நிற்கக்கூடிய அந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு சிலுவையில் என்ன சொல்றாரு? அம்மா, இதோ உம் மகன். தன் சீடரிடம் இதோ உம் தாய். அது முதல் அச்சீடர் அவரை தன் இல்லத்தில் ஆதரவளித்து வந்தார். நீங்க பாருங்க, வேதனையோட, கண்ணீரோட, பாரத்தோட ஒரு அம்மாவும் மகனும் அந்த மலையிலிருந்து அந்த அம்மாவை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு இறங்கி வரக்கூடிய ஒரு சீனை நினச்சி பாருங்க. இதோ உம் தாய் என்று சொல்ல போது அது முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். அப்போ வீட்டுக்கு மெதுவாக கூட்டிகிட்டு வராங்க. யார்? யோவான். கைத்தாங்களாக இதயம் நிறைந்த வேதனையோடு இருக்கக்கூடிய, கண்ணீரோடு இருக்கக்கூடிய ஒரு தாயை அணைத்து அதை படியிறங்கி மேலிருந்து கீழே வருகிறாங்க. சரிதானே? அந்த வீட்டிற்குள்ளே வருகின்றார்கள். அப்போ வீட்டில் வந்த பிறகு யோவானுக்கு என்ன மாற்றம் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி என்ன யோவானை பற்றி பார்க்கணும். யோவான் எப்படிப்பட்ட குணநலன் உடையவர் தெரியுமா உங்களுக்கு? எடுத்து வாசிங்க. லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 53-54. அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால், நல்ல கேளுங்க, நம்ம இப்போ யோவானை குறை சொல்கிறோம், யோவான் நம்மளை மன்னிக்கணும். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து நீ தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? அவங்களுக்கு டக்குன்னு கோபம் வந்துடுச்சு. எப்படி? நம்ம எதிர்க்கிறாங்களா, நெருப்பை பிடிச்சி என்ன செய்வோம், இவங்களை அழிச்சிருவோம். அவருக்கு அதிகமான கோபம். நமக்கு அப்படி தானே, சட்டுன்னு கோபம் வருது. எங்கேருந்து வருதுன்னு சில ஆட்களுக்கு மூக்கு மேலேயே இருக்குது. எனக்கு அப்படி தான் இருக்குது சில நேரம். நானும் நினைப்பேன் அதை விடணும், நம்ம நினைச்சாலும் டக்குன்னு என்ன செய்யும், சில நேரத்தில் வந்துடுது. கோபப்பட்ட பிறகு நம்ம யோசிக்கிறோம், வேண்டாமா இருந்து. ஆக யோவான் கோபம் கொண்டவர். அடுத்து 9:49.
யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். எப்படி பாருங்க, நம்ம கூட இல்லாத ஒரு ஆளு உங்க பேர்ல பேய் ஓட்டாரு, அவன் எப்படி ஓட்டலாம், நாங்கள் தடுக்க பார்த்தோம் அப்படின்னு அடுத்தவருடைய வளர்ச்சியிலே அக்கறை இல்லாத ஒரு நபராக இருக்கின்றார். அதை ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்க முடியவில்லை. நான் செய்யக்கூடிய வேலையை போல இன்னொருவர் செய்கிறார் என்றால் அதை என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை. இது பொறாமைன்னு சொல்லலாம், அப்படிதானே? நான் தானே செய்யணும், நீ எப்படி செய்யலாம், அவன் எப்படி செய்யலாம், அதனால எப்படியாவது அவன் என்ன செய்யணும், அழிக்கணும். நமக்கு எதிராக இருப்பவர்களை ஒழித்து கட்ட வேண்டும், தீர்த்து கட்ட வேண்டும் என்ற ஒரு மனநிலை உண்டா இல்லையா? உண்டு. அடுத்து வாசிங்க மத்தேயு 20:21. மத்தேயு 20:21. உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அதாவது செபதேயுவினுடைய மனைவி யாக்கோபு யோவானுடைய தாய் வந்து இயேசுவை பார்க்க வராங்க. அப்ப கேட்கறாங்க, உமக்கு என்ன வேணும் என்று இயேசுவிடம் அவர் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையில் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. என்ன கேட்கறாங்க? ஆட்சி உரிமை வரும்போது அந்த பக்கம் ஒரு ஆளு, இந்த பக்கம் ஒரு அம்மா அவர் ரெக்கமெண்டேஷன் அனுப்புறாங்க. அதாவது அதிகார மோகம், பதவி மோகம் கொண்டவராக இருந்திருக்கின்றார். நம்ம பார்க்கின்ற பொழுது அவருக்கு என்னது, எனக்கு ஒரு பொறுப்பு வேணும், மற்ற சீடர்களை விட எல்லாரை விட எனக்கு ஒரு பொறுப்பு வேணும். அதை நினைத்து என்ன செய்கிறாங்க, அதிகாரத்திற்கு ஆசைப்படுகின்ற யோவான். அப்போ யோவானுடைய குணநலன், அவர் கோபம் கொண்டவராக இருக்கின்றார். அடுத்தவர் தான் செய்யக்கூடிய வேலை செய்கின்ற பொழுது அடுத்தவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அங்கீகரிக்க முடியவில்லை, பொறாமை கொஞ்சம் இருக்கிறது. மூன்றாவது என்னது, அதிகார மோகம், பதவி மோகம், பொறுப்பு மோகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட யோவான் தான் மேலே இருந்து யாரை கூட்டிட்டு வர்றது, இப்போ அன்னை மரியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. நீங்க நினைச்சு பாருங்க, அந்த புனித வெள்ளியினுடைய மாலை வேளையிலே அந்த வீட்டில் என்ன நடந்திருக்கும்? நான் யோசித்து பார்க்குறேன். அன்னை மரியாள், அந்த யோவான், அதை ஏன்னா யோவான் அழுதுருப்பார் இல்லையா, சின்ன பையன், இளையவன், இருக்கிறதுலே இளையவன் யோவான். அப்போ அந்த அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருந்த யோவானை பிடித்து தன்னுடைய மடியிலே வைத்து தலையை தடவி கொடுத்துட்டு, எப்படி நான் இப்படி தான் உங்கள் குரு இயேசுவுக்கும் செய்தேன், அவரும் இப்படி தான் மடியில் படுத்திருப்பார், நான் தலையை வாரி கொடுத்து தான் நிறைய திருப்பாடல்களை அவனுடைய காதலை சொல்லி கொடுத்துருக்கிறேன், உனக்கும் ஒரு 2 விஷயம் சொல்கிறேன் கேளு. இயேசு ஒருபோதும் அதிகார மோகம் கொண்டவராக இருக்கவில்லை, அடுத்தவருடைய வளர்ச்சியிலே அவர் குறைபட்டு கொள்ளவில்லை, யார்கிட்டையுமே அவர் கோவப்பட்டு பேசலை, யாரையுமே வெறுக்கல்ல, யாரையுமே எதிர்க்கல்ல, யாரையுமே ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கல. ஆனால் எனக்கு பார்க்குறது உங்ககிட்ட இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறது போல தோணுது, நீயும் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அம்மா தன் மகனுக்கு சொல்வது போல, நீ அப்படி இருக்கக்கூடாது, நீ இயேசுவை போல இருக்கணும் என்று என்ன செய்கின்றார்? அந்த புனித வெள்ளி இரவு, புனித சனி, இந்த 2 நாளும் அவர் கொடுத்த அந்த பிரசன்னத்தினுடைய ஆவியானவருடைய அந்த ஆற்றல் யோவானுடைய வாழ்க்கையை மாற்றியது. எப்படி தெரியுமா மாற்றியது? எப்படி நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் பாருங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள இறை வார்த்தையில நாம் பார்க்கின்றோம். வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடம், இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடம் வந்து, ஆண்டவரை கல்லறையில் இருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். 3 வாசிங்க. 3. இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். 4. இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறை அடைந்தனர். ஏன்னா பேதுரு வந்து வயது மூத்தவர், யோவான் வந்து இளையவர். 2 பேரும் சேர்ந்து தான் ஓட தொடங்கினாங்க. ஆனா இளையவர் என்ன செய்யறாரு? பேதுருவை விட விரைவாக ஓடுகின்றார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவருக்கு கல்லறைக்குள் நுழைந்தார். நீங்க பாருங்க, யோவான் தன்னை அதிகமாக முன்னிறுத்தியவர். எனக்கு பொறுப்பு வேணும், மற்றவங்களை எல்லாரை விட நான் கொஞ்சம் மேலே இருக்கணும்,
அப்படின்னு நினைச்சவர் இப்போ இங்கே அவருடைய மாற்றத்தை பார்த்தீங்களா? அவர் தான் முதல்ல ஓடி வந்திருக்கின்றார். கல்லறையில் பார்க்குறார், துணி மட்டும் தான் கிடக்கு, ஆண்டவருடைய இயேசுவினுடைய உடல் அங்கே இல்லை. அப்போ இயல்பாகவே மனசுக்குள்ளே என்ன தோணி இருக்கும்? இது போல ஒரு நிகழ்வு வரலாற்றில் நடந்ததே கிடையாது, இதுதான் முதல் நிகழ்வு. அப்போ இது நான் தான் இதை பார்த்தேன் என்று முதல்ல சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு சோதனை அங்கே இருக்குது, அப்படி தானே? ஆனால் அவர் என்ன செய்யலை, அதெல்லாம் நிறுத்திட்டு பேசாமல் இப்போ ஒதுங்கி நின்றார். உள்ளே கூட போகல. எனக்கு அந்த பெயர் வேண்டாம், என்னை யாரும் நினைவு கூற வேண்டாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போகாமல் வெளியில் நின்றுட்டு பேதுரு ஓடி வருகின்ற பொழுது, அண்ணா நீங்கள் உள்ளே போங்க, மற்றவருக்கு வழிவிடுகின்ற யோவான். அங்கே என்ன சொன்னார்? அவன் உங்களுக்கு உங்கள் பேரில் பேயெல்லாம் ஓட்டுறான், இது சரியில்லை அப்படி சொன்னாள். ஆண்டவரே நெருப்பை இறக்கி இவங்களெல்லாம் போட்டு தள்ளுவோமான்னு கேட்டாள். இப்போ என்ன சொன்னார்? அண்ணா நீங்கள் போங்க, நான் பின்னாடி வருகிறேன். இதுதான் அந்த மாற்றம். எந்த மாற்றம்? அன்னை மரியா அவருடைய இல்லத்தில் வந்தபோது வந்த மாற்றம். அதன் பிறகு நீங்கள் பாருங்கள், யோவான் நற்செய்தியை வாசித்தீங்கன்னா ஏறக்குறைய 16 இடத்துல யோவான் நினைத்திருந்தால் அவருடைய பெயரை போட முடியும், யோவான் என்று. ஆனால் அவர் எங்கேயுமே போடலை. என்ன போட்டிருக்காரு? அன்பு சீடர், இயேசு அன்பு செய்த சீடர், மற்ற சீடர், அந்த சீடர், இந்த சீடர். நீங்க பார்த்தா தெரியும், 16 இடத்துல அவருடைய பேரை என்ன செய்திருக்க முடியும்? எழுதியிருக்க முடியும். ஆனால் அவர் எங்கேயுமே எழுதல. அதுக்கு முன்னாடி என்னது? அவருக்கு பொறுப்பு வேணும், பதவி வேணும் எல்லாம் நினைத்தவர் இப்போ என்ன நினைக்கிறாரு? எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு இயேசு மட்டும் போதும். இந்த மாற்றம் அன்னை மரியாவினால் வந்தது. எனவேதான் அன்னை மரியாவினுடைய பாதத்திலே நாம் சரணடைகின்ற பொழுது ஒரு தாய் போல நம்மை அவர் என்ன செய்வார்? வழி நடத்துவார். ஒரு குழந்தை இயேசுவை அவர் எவ்வாறு பேணி அவருக்கு எவ்வாறு கற்பித்தாரோ அது போல நமக்கு என்ன செய்வார்? கற்றுத்தருவார். நான் சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியுதா உங்களால? முடியுது. அதாவது எப்படிப்பட்ட குணநலனோடு இருந்த யோவானுடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாவினுடைய பிரசன்னம் அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் அதே அபிஷேகமும் அதே ஆவியாருடைய பகிர்வும் நமக்கு கிடைக்கும் என்பது உறுதி. அப்போ 4, 5 வீடு. முதல்ல எந்த இடம்? நாசரேத்து குடும்பத்தினுடைய தனித்தன்மை என்னது? கடவுள் எதை கொடுத்தாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது சக்கரியாவினுடைய வீடு. அங்கே என்ன பிரச்சனை? கடவுள் சொன்னதை நம்பாததால் வந்த கட்டு அன்னை மரியாவினுடைய பிரசன்னத்தால் உடைக்கப்படுகிறது, பெருமகிழ்ச்சி பொங்குகிறது. மூன்றாவது எந்த வீடு? கானாவூர் திருமண வீடு. கணக்கு கூட்டல் தவறிய வீடு. மனித கணக்குகள் அல்ல, கடவுளுடைய கணக்குகள் அங்கே சரிவர செய்யப்படுகின்ற ஒரு சூழல். எனவே அன்னை மரியாவினுடைய பிரசன்னம் அங்கிருந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றியது. நான்காவது யோவானுடைய வீடு. அதிகார மோகம், பதவி மோகம், தான் எல்லாம், தனக்குத்தான் எல்லாம் வேண்டும், தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும், எதிர்ப்பவர்கள் அழிந்து போக வேண்டும், எதிர்ப்பவர்களை ஒழிக்க வேண்டும் என்றெல்லாம் குணநலன் கொண்ட ஒருவர் எனக்கு எதுவும் வேண்டாம், நான் ஒதுங்கி நிற்கிறேன், நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்கள் என்று திரு அவையினுடைய தலைவராக இயேசு பேதுருவை ஏற்படுத்தியதை இங்கே அங்கீகரித்து நீங்கள் முதல்ல உள்ளே போய் பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு ஒதுங்கி நின்று தாழ்மையோடு தன்னுடைய வாழ்வை நடத்திய யோவான் 16 இடங்களிலே பெயரை எழுதுவதற்கு வாய்ப்பிருந்தும் அவர் அதை எழுதாமல் மறைந்து இயேசுவுக்குள்ளால் அவர் என்ன செய்கின்றார்? மறைந்து இருக்கின்றார். அடுத்த ஒரு வீடு. எந்த வீடு தெரியுமா? எந்த இடம்? அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு வீடு தான் இருக்கு. எந்த வீடு? அடுத்து சொல்லுங்க. யோவானுடைய வீடு. அது முடிஞ்ச என்ன? அடுத்து என்ன ஆச்சு? சீடர்கள் எங்க இருந்தாங்க? எங்க? கிட்ட 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 பக்கத்தில் வந்துச்சு. சொல்லுங்க. சீடர்கள் மாளிகை. சீடர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு எங்க? மாடி வீட்டில். எந்த மாளிகை? மாடி அறையில் தான். எந்த மாளிகை? மாளிகை. சரி, அது ஒரு மாடி அறையில் தான். மேலறையிலே அவர்கள்
ஒன்று கூடி இருந்தார்கள். யாரை சுற்றி இருந்தார்கள்? அன்னை மரியாதை. அதாவது வருத்தத்திலும் வேதனையிலும் நெருக்கடியிலும் வாழ்வு இதோடு முடிந்தது என்று பயத்திலும் இருந்த சீடர்கள் யாரை சுற்றி இருந்தார்கள்? அன்னை மரியாதை சுற்றி. தூய ஆவி வருவது வரையிலும் அன்னை மரியாவை சுற்றி தான் இருந்தார்கள். புனித சனிக்கிழமை அன்று இயேசு உலகத்தில் இல்லை, அவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். அப்போ திருஅவை யாரை சுற்றி இருந்தது? அன்னை மரியாவை சுற்றி இருந்தது. அவர்கள் தைரியம் கொடுக்கின்றார்கள், சீடர்களுக்கு ஆற்றல் கொடுக்கின்றார்கள், நல்ல வார்த்தைகளை பேசி அவர்களை திடப்படுத்துகின்றார்கள். அதன் பிறகு தூய ஆவி வருகிறது, அவர்கள் இன்னும் ஆற்றல் பெற்றவர்களாக மாறுகின்றார்கள். அப்போ மேலறையிலே அந்த மாளிகையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய அன்னையும் மற்ற சீடர்களும் இணைந்து ஜெபித்து கொண்டும் தூயாவினுடைய வரவை எதிர்நோக்கியும் இருந்ததை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்க முடிகிறது. அவ்வாறு அன்னையினுடைய பிரசன்னம் சீடர்களுடைய வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வருகின்றது. ஆக அன்புமிக்கவர்கள் எல்லாரும் என்ன பாருங்க, இனி கடைசியாக ஒரு வீடு. அது எந்த வீடு? இப்பளே போகணுமா மேலே? எந்த வீடுன்னு கேட்டால் மேலே உள்ள வீடு. அதுக்கு டைம் ஆகலை, இன்னும் வரும்ப போனால் போதும். எந்த வீடு? எந்த வீடு? எந்த வீடு? நம்ம வீடு. இன்றைக்கு தியானம் முடிந்து போகின்ற பொழுது கையோடு என்ன செய்யணும்? கூட்டிட்டு போகணும். எங்கள் வீட்டுக்கு வாங்க. 4-5 வீட்டுக்கெல்லாம் போய் நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? நிறைய மாற்றத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க. எங்கள் வீட்டுக்கும் வாங்க. அது நம்முடைய வீடு. கடைசி வீடு எந்த வீடு? நம்முடைய வீடு. எல்லாரும் எழும்புங்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவேற்றுங்கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. சிஸ்டர் மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அப்போ நாசரேத்து குடும்பம், எலிசபெத் அம்மாவினுடைய வீடு, கானாவூர் திருமண வீடு, யோவானின் வீடு, மேலறை சியோன் மாளிகை. என்ன பேர் அது? சியோன் மாளிகை. மேலே 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 இல்லை, சியோன் மாளிகை. அடுத்து எந்த வீடு? நம்முடைய வீடு, சொந்த வீடுகள். சரியா? எல்லாரும் எழும்புங்க. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஒரு பாடலை பாடுவோம். சேர்ல உட்கார்ந்து தூங்குறவர்களை தட்டி விடுங்கள், எழுப்பி விடுங்க. எல்லாரும் எழும்புங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி
மாறிடா நாமம், நம்பினுரை என்று கைவிடா நாமம், நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினுரை என்று கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், என்ப நாமம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. உட்காரு. இப்போ இனி கொஞ்ச நேரம், இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்முடைய வீடுகளுக்கு அன்னை மரியாள் வருகின்ற பொழுது அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய இல்லங்களிலே காண்பதற்கு சிறந்த வழி நாம் ஜபிக்கக்கூடிய ஜெபமாலை. இப்போ ஜெபமாலையை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? எடுத்து வாசியுங்கள். நீதி தலைவர்கள் 15, 14, 15. இது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், சரியா? நீதி தலைவர்கள் 15, 14, 15. அது ஜெபமாலை எதனுடைய முன் உருவகம்? எவர் பெலிஸ்தியர் கூச்சலிட்டு கொண்டு அவரை காண வந்தார். எவர் ஏரியை நெருங்கி வந்த பொழுது? சிம்சோன். வாசிங்க, கரெக்ட். அவர் லேயியை நெருங்கி வருகையில், அவர் ஏரியை நெருங்கி வருகையில் பெலிஸ்தியர் கூச்சலிட்டு கொண்டு அவரை காண வந்தனர். ஆண்டவரின் ஆவி அவர் மீது ஆற்றலுடன் இறங்கியது. அவர் கையில் இருந்த கயிறுகள் நெருப்பில் இருந்த சணலை போல் ஆக, அவர் கையில் இருந்த கட்டுகள் தளர்ந்து வீழ்ந்தன. அவர் ஒரு கழுதையின் பச்சை தாடையை கொண்டு கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டு 1000 பேரை கொன்றார். சிம்சோன் கழுதையை தாடையால் குவியல்கள், கழுதையின் தாடையால் கொன்றேன், 1000 பேரை என்றார். எத்தனை பேரை? 1000 பேரை கொல்வதற்கு ஒரு கழுதையின் தாடை பயன்பட்டதென்றால், நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த கழுதையினுடைய தாடையினுடைய அடையாளமாக இருப்பது எது? எதிரிகளை முறியடிப்பதற்கும் அலகையின் சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்கும் அந்த கழுதையின் தாடையின் அடையாளமாக நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருப்பது இந்த ஜெபமாலை. அடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 16:23. அதன்பின் ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி சவுலின் மீது இறங்கிய போதெல்லாம் தாவீது யாழ் எடுத்து மீட்டுவார். தீய ஆவியும் அவரை விட்டு அகலும், சவுலும் ஆறுதல் அடைந்து நலமடைவார். அந்த யாழ் மீட்டுகின்ற பொழுது தீய ஆவி என்ன செய்கிறது? சவுலை விட்டு அகன்று போகிறது. அதை போலத்தான் ஜெபமாலை நாம் ஜெபிக்க தீய ஆவிகள், அதனுடைய ஆதிக்கங்கள் நம்முடைய இல்லங்களிலிருந்தும் நம்முடைய இதயங்களிலிருந்தும் என்ன செய்யும்? அகன்று போகும். அடுத்து 1 சாமுவேல் 17:40. தாவீது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார். நீரோடையிலிருந்து வழுவழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டுக்கொண்டார். தம் கவனை கையில் பிடித்துக்கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார். பாருங்க, அந்த கல்லினால் அவன் என்ன செய்கின்றான்? பெலிஸ்தியனுடைய நெற்றியிலே குறிவைத்து அடிக்கின்றான். அவருக்கு தேவை, அவரிடத்து எத்தனை? வரும் 5 கல். நமக்கு எத்தனை முத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது? 53. இதை ஆயுதமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். எதற்கு பயன்படுத்த வேண்டும்? நம்முடைய எதிரியான சாத்தானை அழிப்பதற்கு, நம்முடைய எதிரியான அலகையை அழிப்பதற்கு நாம் இதை கருவியாக, கூழாங்கல்லாக பயன்படுத்த வேண்டும். அடுத்து 2 அரசர்கள் 2:8. ஜெபமாலை எதனுடைய அடையாளமாக இருக்கிறது? சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். போர்வையால் நீரை அடிக்கின்றார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரையில் நடந்தது நதியை கடந்தனர். அதாவது அவர்கள் நதியை கடப்பதற்கு இந்த போர்வையால் அடிக்கின்றார். அந்த போர்வையினுடைய அடையாளமாக ஜெபமாலை இருக்கிறது. நன்மை தீமை பகுத்தறியக்கூடிய ஞானத்தினுடைய இருப்பிடம். ஞானத்தினுடைய இருப்பிடம் யாரு? ஞானத்தின் இருப்பிடமே
நேற்று தான் சொன்னேன் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். அவங்க சொல்கிறது வேற, நம்ம சொல்கிறது நம்ம டிபார்ட்மெண்ட் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மட்டும். அப்போ ஞானத்தின் இருப்பிடமே அன்னை மரியாள். அப்போது நன்மை தீமை பகுத்து ஆராயக்கூடிய அந்த ஞானத்தை நமக்கு அதிகப்படுத்துகின்றவர் அன்னை. ஞானம் கடவுளிடமிருந்து வருகிறது, அதை செயல்படுத்துவதற்குரிய ஆற்றலை நமக்கு அன்னை மரியாள் தருகின்றார். சரிதானே? அடுத்து 2 அரசர்கள் 6:6. அப்பொழுது கடவுளின் அடியார் அது எங்கு விழுந்தது என்று கேட்டார். அவரும் அந்த இடத்தை காட்டினார். அதுனா கோடாரினா, கோடாரி எங்கே விழுந்தது வாசிங்க. காட்டினான். உடனே எலிசா ஒரு கம்பை வெட்டி அதற்கு எரியவே கோடாரியும் மிதக்க தொடங்கியது. கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்த போது ஒரு மரக்கட்டை என்ன செய்றாரு? எலிசா எடுத்து அங்க எறிகிறாரு. என்ன மரக்கட்டை நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஜெபமாலை. ஒன்றும் பாப்பு கிடையாதாங்க, குத்துமதிப்பு அடிக்கிறது தான். நான் காட்டுறேன் என்ன மரக்கட்டைன்னு காட்டுறேன். என்ன கட்டை நம்மிடத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது? சிலுவை. சரிதானே? இந்த சிலுவையின் ஆற்றல் நாம் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். அதை நமக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவையின் ஆற்றலால் நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அடுத்தது 2 அரசர்கள் 13:21. மக்கள் இறந்த ஒருவனை புதைத்து கொண்டிருந்த பொழுது அந்த கொள்ளை கூட்டத்தினரை கண்டார்கள். மக்கள் இறந்த ஒருவனை புதைத்து கொண்டிருந்த பொழுது அந்த கொள்ளை கூட்டத்தினரை கண்டார்கள். எனவே அவன் பிணத்தை எலிசாவின் கல்லறையில் போட்டுவிட்டு ஓடினர். எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்ட உடனே அந்த ஆள் உயிர் பெற்று எழுந்து நின்றான். இப்போ எலிசாவினுடைய அந்த எலும்புகள் மேலே இந்த இறந்தவருடைய உடல் பட்ட உடனே அவர் என்ன செய்கிறாரு? உயிர் பெற்று எழுகின்றார். அப்போ எலிசாவினுடைய எலும்பிற்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்றால் அன்னை மரியா நமக்கு தந்த இந்த ஜெபமாலைக்கு நம்முடைய வாழ்விலே புதுமையை கொண்டு வரக்கூடிய, புது வாழ்வை தரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அதனுடைய அடையாளமாக இருக்கிறது. அதனால தான் அடிக்கடி ஜெபமாலை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது. ஒரு ஃபாதர் கண்டவொடனே ஃபாதர் ஒரு ஜெபமாலை, சிஸ்டர் ஒரு ஜெபமாலை, வேளாங்கண்ணியில் போய் ஒரு ஜெபமாலை, பூண்டியில் போய் ஒரு ஜெபமாலை, இங்கே இந்த புளியம்பட்டி அங்கே போய் ஒரு ஜெபமாலை. புரியும். ஒரு ஜெபமாலையை நீங்கள் ஒரே அடியை தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள், அதனுடைய ஆற்றல் வேறு. அதனால சொன்னது இது மந்திர சக்திக்கான ஜெபமாலை அல்ல. இதில் மந்திரம் இருக்கா? மந்திர சக்தி இருக்கா? இல்லை. நாம் சொல்லக்கூடிய ஜெபங்கள் திரும்ப 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 சொல்ல சொல்ல தான் இதுக்கு என்ன வருது? ஆற்றல் வருது. எனக்கு இந்த ஜெபமாலை 2007ஆம் ஆண்டு கிடைச்சது. 2007ஆம் ஆண்டு கிடைச்ச ஒரு ஜெபமாலை. 2023 வரையில் அந்த ஜெபமாலை நான் என்ன செய்கிறேன்? பயன்படுத்துகிறேன். என்னுடைய கையில் தான் அது, கழுத்தில் போட முடியாது, ஆனால் என்னுடைய கையில் தான் இது இருக்கிறது. நான் என்ன சொல்லுவேன்னா, தொடர்ந்து ஒரே ஜெபமாலையை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அப்போ அந்த ஜெபமாலைக்கு என்ன உண்டு? அந்த மாலைக்கும் வல்லமை உண்டு. வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நாம் பயன்படுத்த அந்த ஜெபமாலைக்கும் வல்லமை உண்டு. அடுத்து தோபித்து 6:8-9. தோபித்து 6:8-9. அதற்கு தூதர் அவரிடம், பேயாவது தீய ஆவியாவது பிடித்திருக்கும் ஒருவன் முன் மீனின் இதயத்தையும் ஈரலையும் புகைய செய்தால் அவர்கள் முற்றிலும் நலம் பெறுவார்கள். இனி ஒருபோதும் அது அவர்களை அண்டாது. வெண்புள்ளிகள் உள்ள மனிதரின் கண்களில் பித்தப்பையை தடவி ஊதினால் அவர்கள் பார்வை பெறுவார்கள் என்றார். ஆக தோபித்தினுடைய அந்த வழிப்பயணத்திலே தூதர் என்ன சொல்லுகின்றார்? மீனினுடைய இதயம் பித்தப்பை, அதை பயன்படுத்தி நோய் நீங்கி நலமடைய ஆலோசனை கொடுக்கின்றார். அதை போல இந்த ஜெபமாலை நம்முடைய நோய் நேரங்களிலே, உடல் நலக்குறைவுகளிலே அதிகமாக ஜெபிக்க நமக்கு நலம் கிடைக்கும் என்பதற்கு ஒரு அடையாளம். இறுதியாக எஸ்தர் 4:8.
வாசிங்கம்மா. 4 எஸ்தர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க அப்படி தானே? பைபிளில் தான் இருக்குது. யூதர்களை அழித்தொழிப்பது. எஸ்தர் 4:8. யூதர்களை இங்கே 2 எஸ்தர் உண்டு. யூதர்களை அழித்தொழிப்பது பற்றி இன்னொரு எஸ்தர் உண்டு. இல்லை நீங்கள் வாசித்தது கரெக்ட். யூதர்களை அழித்தொழிப்பது பற்றி எஸ்தர் கிரேக்கம் கீ இருக்கா? கீ இருக்கா? இருக்கு. வாசிங்க. யூதர்களை அழித்தொழிப்பது பற்றி சூசா நகரில் வெளிப்பட்ட ஆணையின் நகல் ஒன்றையும் எஸ்தரிடம் காட்டுமாறு அவரிடம் கொடுத்தார். மன்னரிடம் எஸ்தர் செஞ்சு அவருடைய ஆதரவை வேண்டி தம் மக்களுக்காக அவரிடம் மன்றாடும். அதாவது தன்னுடைய மக்களை பாதுகாப்பதற்கு, உயிரை காப்பதற்காக எஸ்தர் அரசு என்ன செய்கின்றார்? மன்னனிடத்திலே போய் பரிந்து பேசுகின்றார். அன்னை மரியாள் நமக்காக என்ன செய்கின்றார்? தன் மகனிடத்திலே பரிந்து பேசுகின்றார். ஏன்னா விவிலியம் நமக்கு தருகின்ற அடையாளங்கள் இந்த ஜெபமாலையினுடைய சிறப்பை சுட்டி காட்டுகிறது. இப்போ அருள் நிறைந்த மரியே எஸ்தர், ஆமாம் எஸ்தர் 2 உண்டு கேட்டிங்களா? 1 தொடக்கத்தில் இருக்கும். அடுத்து இணை திருமுறை நூலில் ஒரு எஸ்தர். சரியா? இங்கே பாருங்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. சொன்னது யாரு? சொன்னது யாரு? கப்ரியேல் தூதர். சரிதானே? அது யாருடைய வார்த்தை? ஆண்டவருடைய வார்த்தை. அப்ப கப்ரியேல் தூதர் வெறும் போஸ்ட்மேன், அவர் செய்தியாளர் இல்லையா? செய்தியாளர் யாருடைய செய்தியை தருகின்றார்? ஆண்டவருடைய செய்தி. தபால்காரர் இப்ப வருவாங்களா? தபால்காரர்லாம் வருவாங்களா? இப்ப போஸ்ட்மேன் நமக்கு தரக்கூடியது யாருடைய கடிதம்? அனுப்பு நாளுடைய கடிதம். அவருடைய கடிதம் தான் பிரச்சனை. அப்படி அவர் எழுதி வந்தால் அது வேற பிரச்சனை. அனுப்புன ஆளுடைய கடிதத்தை என்ன செய்றாரு? அவர் நடுவில் இருந்து நமக்கு கொடுக்கின்றார். சொன்னது யாரு? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடன் சொல்லிவிட்டது யாரு? தந்தை கடு. அப்ப மங்கள வார்த்தை ஜெபம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் யாருடைய வார்த்தைகளிலே ஜெபிக்கின்றோம்? ஆண்டவருடைய வார்த்தை. அடுத்து என்னது? ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய வயிற்றின் கனி ஆசீர்வதிக்கப்பட்ட. சொன்னது யாரு? எலிசபெத் அம்மா. அருள் நிறைந்த மரியே ஜெபம் சொல்லுகின்ற பொழுது அது விவிலியத்தினுடைய அடிப்படையில் தான் நாம் என்ன செய்கிறோம்? சொல்லுகின்றோம். அடுத்து என்ன வருது? தூய மரியே இறை அன்னையே. நாம் அன்னையை எல்லாருடைய தாயாக நம்ம என்ன செய்கிறோம்? இறை அன்னையே, கடவுளுடைய அன்னையே. அதாவது அந்த ஃப்ளோவில் வந்தால் தான் வரும், சும்மா எல்லாம் வராது நமக்கு. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசீர்வாதம் அப்படி சொன்னால் தான் வரும். தூய மரியே இறைவனின் தாயே, தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அப்போ பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எல்லாருக்காகவும் நாம் ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் சிறப்பாக வேண்டும் என்றால் இந்த ஒரு வார்த்தை சொன்னா போது. என்ன வார்த்தை? பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் ஆமென். அப்போ நான் சொன்னது சரிதானே? எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒரே ஜெபம் இந்த ஜெபம். பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அதனால தான் ஜெபம் மாலை சொல்லுகின்ற பொழுது உணர்ந்து சொல்லும். என்ன சொல்லுகிறோம்? அந்த வார்த்தை நமக்குள்ளே என்ன செய்யணும்? இதயத்திற்குள்ளே போகணும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்கின்றோம். அதுவும் மட்டும் இல்லை, நீங்கள் பாருங்கள், நான் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் திரும்ப சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும், அப்படி தானே? அப்போ ஆண்டவர் சொல்லிவிட்ட வார்த்தையை நாம் திரும்ப சொல்லுகின்ற பொழுது அவருக்கும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம். எனவே இதை மனதில் வைத்துக்கொண்டு இனி முதல் ஜெபமாலை சொல்லுகின்ற பொழுது நிறுத்தி நிதானமாக சொல்லி பழகும். வீடுகளில் சொல்லும்போது அப்படி தான் ஒரு பாடல் பாடி சத்தமாக சொல்லணும். வீடுகளில் சொல்லும்போது ஜெபமாலை சத்தமாக உரக்க சொல்லணும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை நம்முடைய இல்லத்தில் என்ன செய்யணும்? சூழ்ந்து நிற்கணும். அப்போது நம்முடைய இல்லங்கள் அன்னை மரியாவினுடைய வாசஸ்தலங்களாக மாறும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். கண்களை மூடி கடவுள் நமக்கு தந்த வாய்ப்பிற்கு நன்றி செலுத்துவோம் இல்லையா? இன்னைக்கு அன்னை மரியாவை பற்றி கூடுதலாக நாம் சிந்தித்திருக்கின்றோம். நான் சொன்னதெல்லாம் புதிய விஷயங்கள் தானே? உங்களுக்கு புதிய விஷயங்கள் தானே? அப்போது கூடுதலாக நம்ம நாளைக்கு பார்ப்போம்.
இன்றைக்கு இதை பற்றி சிந்திப்பதற்கு கடவுள் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கின்றார். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம பார்த்த அந்த இடங்களுடைய பிரசன்னம் எப்படி அன்னை மரியாவினுடைய பிரசன்னத்தால் அந்த இடம் மாற்றப்பட்டதோ, சூழ்நிலை மாற்றப்பட்டதோ, மனிதனுடைய வாழ்க்கை மாறியதோ, அதை போல் நம்முடைய இல்லத்திற்கும் அவரை அழைத்து செல்கின்ற பொழுது அவருடைய பிரசன்னத்தால் நம்முடைய குடும்பங்களுடைய சூழலும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய அன்பிற்குரிய வாழ்க்கையும் மாறும் என்று ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீர், உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக.